நாங்கள் இந்த வீடியோவில் 18 வாட்ஸ் எல்இடி டவுன் லைட்டுக்கு எமர்ஜென்சி பேக்கப் பலஸ்ட் எவ்வாறு கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ 1 பார்க்காதவர்கள் வீடியோ 1 பார்த்துட்டு வீடியோ 2 பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலஸ்டின் லோட் சைட்டை நான் வீடியோ 1 பாவிச்ச மாதிரி பாவிக்கின்றேன். பவர் சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பவர் சைட்டில் வந்து எமர்ஜென்சி பலஸ்டில் வித்தவுட் சுவிட்ச், நியூட்ரல் சுவிட்ச் லைன், லோட் லைன் என்று இருக்கும். இப்போ எமர்ஜென்சி பவருக்குரிய எமர்ஜென்சி பலஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தவுட் சுவிட்ச் என்று இருக்கும். அந்த வித்தவுட் சுவிட்சை நாங்கள் பிரேக்கரிலிருந்து நேரடியாக வருகின்ற வயரை இணைக்க வேண்டும். நியூட்ரல் பாரிலிருந்து எடுக்கப்பட்ட நியூட்ரலை இணைக்க வேண்டும். வித் சுவிட்ச் அண்டு இருக்கும். அந்த இடத்துல என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓன் ஆஃப் சுவிட்சிலேருந்து வர்ற வயரை நாங்கள் இணைக்க வேண்டும். வித் லோட் அண்டு இருக்கிறதுல நீங்கள் எல்இடி லைட்டுக்குரிய பலஸ்ட்டுக்குரிய நியூட்ரல் பேஸை இணைக்க வேண்டும். பலஸ்ட்டிலிருந்து வர்ற நியூட்ரல் பேஸை, அதாவது வித் லோட் அண்டு இருக்கிற இடத்துல பவர் வயரையும், நியூட்ரல் அண்டு இருக்கிற இடத்துல நியூட்ரலையும் இணைக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சி பலஸ்ட்டுக்குரிய நாங்கள் கனெக்ஷனை வழங்கியாச்சுது. இப்போது அதற்குரிய பவரை நாங்கள் வழங்குவோம். நான் முதல்ல மெயின் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், பிரேக்கரை ஆன் பண்ணுறேன். இப்போ இண்டிகேட்டர் லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பலஸ்ட்டுக்குரிய பவர் வழங்கியாச்சுது. இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யுது. இப்போது நாங்கள் சுவிட்சால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்போம். லைட்டு வேலை செய்யுது. இப்போ நேரடியாக நாங்கள் சுவிட்சிலிருந்து எமர்ஜென்சி பலஸ்ட்டுக்கு பவரை கொடுத்தோம்னு சொன்னால் சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது எமர்ஜென்சி பேக்கப் உரிய பவர் கிடைக்கும்போது லைட் நேரடியாக வேலை செய்யும். அதனால் நாங்கள் பிரேக்கரிலிருந்து நேரடியாக பவரை எடுத்து வித்தவுட் சுவிட்சில் கொடுக்க வேண்டும். மெயின் பவர் இல்லாவிட்டால் மட்டுமே எமர்ஜென்சி லைட் வேலை செய்யும்.